வணக்கம். ரூட் அண்ட் ரெமிடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கான ஒரு மருத்துவ குறிப்பு என்ன அப்படின்னா, இந்த 6 பொருட்களை வந்து நம்மளோட வாழ்க்கையில நம்ம யூஸ் பண்ணாம இருந்தா அவ்வளவு நன்மைகள். என்ன 6 பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல டால்டா. இந்த டால்டாவை வந்து யூஸ் பண்ணுறதுனால என்ன நோய் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கேன்சர், மாரடைப்பு, உடல் பருமன், ரத்த அழுத்தம் இதெல்லாம் இந்த டால்டால அதிகமா யூஸ் பண்றவங்களுக்கு வருதாம். அதனால டால்டாவை மேக்சிமம் யூஸ் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மைதாவும் வந்து மலச்சிக்கல், நீரிழிவு நோய்களை வந்து உண்டு பண்ணிடுமா. ஸோ மைதாவை யூஸ் பண்ணாம அதுக்கு பதிலாக நீங்க கோதுமையை யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை சர்க்கரை வந்து நல்லதா உடம்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இல்லை. எலும்பு தேய்மானத்தை கொண்டு வரும். நீரிழிவு, உடல் சூடு, தோல்ல வந்து நோய், ஆண்மையின்மை இதெல்லாமே இந்த வெள்ளை சர்க்கரை சாப்பிட்றதுனால வரும். அதனால நம்ம சர்க்கரையை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, நாட்டு சர்க்கரையை வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலா. அதே மாதிரி ரீஃபைண்ட் ஆயில், அதாவது சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய், ரொம்ப ரீஃபைண்ட் ஆயிலை வந்து நம்ம யூஸ் பண்றச்சே அல்சரு, புற்றுநோய், மூட்டு வலி, முடி வந்து சீக்கிரமா நரைத்து போறுதல் இதெல்லாம் வந்து ஏற்படுதாம். அப்ப செக்குல ஆட்டின எண்ணெயை இது நம்ம யூஸ் பண்ணலாம். நைஸ் உப்பு, அதாவது இந்த டாடா சால்ட் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த நைஸ் உப்பு அதை யூஸ் பண்ணாம கல்லுப்பை யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா நைஸ் உப்பு யூஸ் பண்றச்சே பக்கவாதம், ரத்த கொதிப்பு, அறிவுத்திறன் வந்து பாதிப்பு இதெல்லாம் ஏற்படுகிறதாம். அதே மாதிரி அஜினோமோட்டோன்னு வந்து சொல்லுவாங்க. அது வந்து டேஸ்ட் கொடுக்கும்னு. அதை வந்து யூஸே பண்ணக்கூடாது. ஜீரண உறுப்புகளுக்கெல்லாம் சிதைவு ஏற்படும். ஸோ என்னென்ன பொருள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, டால்டா, மைதா, வெள்ளை சர்க்கரை, ரீஃபைண்ட் ஆயில், நைஸ் உப்பு, அஜினோமோட்டோ இந்த 6 ஐட்டம் வந்து நம்மளுடைய லைஃப்ல நம்ம ஒதுக்கி வச்சோம்னா இத்தனை நோய்கள்ல இருந்து நாம தப்பிக்கலாம். செய்து பயனடைங்கள். தேங்க்யூ சோ மச்.